வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நடைபெறுகிறது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. 1100 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் குவிந்துள்ளதால் விழாக்கோலம் பூண்டுள்ளது பாலமேடு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி திருப்பரங்குன்றம் கார்த்தி முதலிடம். சொகுசு கார் மற்றும் கன்றுடன் பசு பரிசாக வழங்கி கௌரவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி விழா கோலாகலம். பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாய் காட்சி தந்த ஐயப்பனை மனமுருகி வேண்டிய பக்தர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. புகழ்பெற்ற விஞ்ஞானி வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்பு. பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் பொறுப்புகளை ஒப்படைத்து பிரியா விடைபெற்றார் சோம்நாத். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டிய மகா கும்ப மேளா. 3.5 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வழிபாடு. துபாய் கார்பந்தய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நடிகர் அஜித்குமார். தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் கடமைப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி. ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த வீரராக இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் பும்ரா தேர்வு. பிஜிடி தொடரில் விக்கெட் வேட்டை நடத்திய பும்ராவிற்கு மற்றுமொரு மகுடம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் போராடி வென்ற முன்னணி வீரர் மெத்வதேவ் நெட் கேமராவை அடித்து ராக்கெட்டை உடைத்ததால் அபராதம் விதிப்பு. இனி விரிவான செய்திகள். அண்டை நாடுகளுக்கு உதவி செய்வதில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது நிறுவன தின விழாவில் பங்கேற்று பேசிய அவர், எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் அண்டை நாடுகளுக்கு உதவி செய்யும் முதல் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். இயற்கை பேரழிவுகளின் தாக்கத்தை குறைக்க வானிலை ஆய்வின் செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வாசலிலேயே மருத்துவ வசதிகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் உள்ள அக்னூரில் ஆயுதப்படை வீரர்கள் தின நிகழ்வில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங், தேசத்தை பாதுகாத்த படை வீரர்கள் மற்றும் தியாகிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். தொலைதூர பகுதியில் வசிக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வீட்டிற்கே சென்று மருத்துவ வசதிகள் வழங்கப்படும் என அறிவித்த அவர், இந்த திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஆளுநர் தனக்குரிய மாண்பையும் மரியாதையையும் இழந்துவிட்டு முச்சந்தியில் சண்டையிடுவது போல் ஆட்சியோடு சண்டையிடுவதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக ஆளுநர் தான் ஒரு அரசியல்வாதியாக செயல்படுவதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்கிற அதிமுக பாஜகவின் விஷமத்தனமான பிரச்சாரம் அண்ணா நகரிலும் மதுரையிலும் அம்பலப்பட்டிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்ட செய்தியை மறைக்க அதிமுக நடத்திய நாடகம்தான் யார் அந்த சார் என தனது அறிக்கையில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் பாஜகவின் மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ். ஷா கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் இருவேல்பட்டு கிராம மக்களின் மீதான நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பொதுமக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் மீது அதிகார வன்முறையை அரசு பிரயோகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவி பொதுமக்களை துரத்துவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சீதாலட்சுமி கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 95,000 வாக்குகள் பெற்றார். ஆசிரியராக பணியாற்றி வந்த சீதாலட்சுமி தற்போது விவசாயம் மற்றும் உதவி கேபிள் ஆபரேட்டர் பணியை செய்து வருகிறார். இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதால் மதுரை பாலமேடு பகுதியே விழாக்கோலம் பூண்டுள்ளது. 1100 காளைகள் களம் காண உள்ள நிலையில் 900 மாடுபிடி வீரர்கள் அவற்றை அடக்க உள்ளனர். நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாகவும் விழா குழுவினர் தெரிவித்தனர். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டிக்கு வந்த 895 காளைகளில் மருத்துவ பரிசோதனைகளில் 37 காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு 836 காளைகள் மட்டுமே களம் கண்டன.
இதில் 19 காளைகளை அடக்கிய திருப்பரங்குன்றம் கார்த்தி முதலிடம் பிடித்தார். 15 காளைகளை அடக்கிய குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் 2ஆம் இடத்தை பிடித்தார். சிறந்த காளையாக வி.கே. சசிகலா பெயரில் அவிழ்த்துவிடப்பட்ட மலைகாண்டி என்பவரின் காளை முதலிடத்தையும், அவனியாபுரம் ஜி.ஆர். கார்த்தி என்பவரின் காளை 2ஆம் இடத்தையும் பிடித்தன. முதலிடம் பிடித்த காளைக்கு டிராக்டரும் கன்றுடன் பசுவும் பரிசாக வழங்கப்பட்டன. 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் மாடு குத்தியதில் உயிரிழந்தார். 9வது சுற்றில் விளையாடிய அவர் மீது வாடிவாசலில் இருந்து வந்த காளை ஒன்று மார்பில் குத்தியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் அவனியாபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இருப்பினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மகர ஜோதிக்காக சபரிமலையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பனை தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற சபரிமலையில் மகர ஜோதி தரிசனத்தையொட்டி சரங்குந்திக்கு பவனியாக வந்த தங்க திருவாபரணங்கள் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இருமுடியுடன் சபரிமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொன்னம்பல மேட்டில் தெரியும் மகர ஜோதிக்காக காத்திருந்தனர். சரியாக மாலை 6:45 மணியளவில் பொன்னம்பல மேட்டில் 3 முறை ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சியளித்தார். சபரிமலை அதிர பக்தர்கள் சரண கோஷங்கள் முழங்க ஐயப்பனை வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு மதவாதத்தை எதிர்க்கும் என அமைச்சர் சேகர் பாபு கூக்குரலிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் மகர ஜோதி நாளையொட்டி கேரள மாநிலம் சபரிமலையில் நடைபெற்ற விழாவில் 14வது ஹரிஹராசன விருது மலையாள பாடகர் கவிஞர் கைதாம்பிரம் தாமோதரன் நம்பூதிரிக்கு வழங்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, தமிழக ஐயப்ப பக்தர்களுக்காக தமிழக அரசுக்கு தனியாக ஒரு இடம் தர வேண்டும் என கேரள அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். புகழ்பெற்ற விஞ்ஞானி வி. நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். குமரி மேலட்டு விலகைச் சேர்ந்த நாராயணன் இஸ்ரோவின் திரவ உந்துவிசை அமைப்புகள் மைய இயக்குநராக பதவி வகித்தார். மேலும் ககன்யான் திட்டத்திற்கான தேசிய அளவிலான சான்றிதழ் வாரிய தலைவராகவும் பணியாற்றினார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைவராக நாராயணனை மத்திய அரசின் நியமன குழு தேர்வு செய்தது. இதையடுத்து அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து பிரியா விடைபெற்றார் சோம்நாத். இணையதளங்களில் URL லிங்க் மூலம் நூதன முறையில் மோசடி நடைபெறுவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இணையதள URLகளில் உள்ள நுட்பமான வேறுபாட்டை கண்டுபிடித்து பிஷிங் தாக்குதல் எனப்படும் சைபர் மோசடி இப்போது அதிகரித்துள்ளது. இதில் சாதாரண ஆங்கில எழுத்துக்களைப் போலவே உருவ ஒற்றுமையான சிரிலிக் என்ற ஆல்பா, பீட்டா, காமா உட்பட பிற எழுத்துக்களை கொண்டு எளிதாக ஏமாற்றுவது அதிகரித்துள்ளன. ஆன்லைனில் உலாவும் வெப்சைட்டுகள் மூலம் இதுபோன்ற சைபர் குற்றங்கள் அரங்கேறுகின்றன. பார்ப்பதற்கு வழக்கமான எழுத்துக்கள் போலவே இருந்தாலும் ஒரு சிறிய வேறுபாடு தெரிந்தால் மக்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கடற்படைக்காக தயார் செய்யப்பட்டுள்ள INS சூரத், INS நீலகிரி, INS வாக்சீர் ஆகிய 3 கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு இன்று அர்ப்பணிக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு செல்லும் பிரதமர் காலை 10 மணிக்கு மும்பை கடற்படை தளத்திற்கு சென்று அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். பின்னர் பிரதமர் மோடி INS சூரத், INS நீலகிரி, INS வாக்சீர் ஆகிய 3 கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 2027க்குள் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா மாறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த துக்ளக் 55ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். விழாவில் பேசிய அவர், திறமைசாலிகள், அறிவாளிகள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு என புகழாரம் சூட்டினார். வளர்ச்சிக்கும் நாட்டின் பாரம்பரியத்திற்கும் பிரதமர் மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்தியாவின் வளர்ச்சியைக் கண்டு உலக நாடுகள் மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதாக தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை பிரதமர் மோடி 5வது இடத்திற்கு கொண்டு வந்து விட்டதாகவும் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக டெல்லி முதல்வர் அதீஷுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு தேர்தல் பிரச்சார பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தேர்தல் விதிகளை மீறியதாக முதல்வர் அதீஷி மீது தேர்தல் நடத்தும் அலுவலர் வழக்கு பதிவு செய்துள்ளார். டெல்லி மக்களின் வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்காக பாஜக தங்க சங்கிலி மற்றும் பணத்தை விநியோகிக்க தொடங்கிவிட்டதாக ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். 2 இடங்களில் தங்கச் சங்கிலிகள் வழங்கப்பட்டிருப்பதாக பாஜகவினரை வெளிப்படையாக சொல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் தங்கள் வாக்குகளை விற்கக்கூடாது என கூறியுள்ள கெஜ்ரிவால், பணம் கொடுப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி ரிதாலா பகுதியில் பொதுமக்களுடன் சேர்ந்து மகர சங்கராந்தி விழாவை கொண்டாடினார். அங்கிருக்கும் சிறுமிகள் மற்றும் பெண்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி அவர்கள் வழங்கிய இனிப்புகளை உண்டு மகிழ்ந்ததோடு தானும் அவர்களுக்கு இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தார். நாம் ஒன்றாக இணைந்து அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் இனிப்புகளை கொண்டு வருவோம் என ராகுல் தெரிவித்தார்.
நடிகை ஹனி ரோஸ் கொடுத்த பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஹனி ரோஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு பாபி செம்மனூரை கொச்சியில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவை ஒட்டி அங்கு சுமார் 3.5 கோடி பக்தர்கள் திரண்டனர். மகர சங்கராந்தி விழாவில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் மீது ஹெலிகாப்டர் மூலமாக மலர் தூவப்பட்டது. இதனிடையே நதியில் புனித நீராடும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக நீர்மூழ்கி ட்ரோன்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தின் 2வது பாகம் உருவாகும் என்பதை படக்குழு டீசருடன் அறிவித்துள்ளது. நெல்சன் இயக்கத்தில் அனிருத் இசையில் 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படம் வசூல் சாதனை படைத்தது. ரஜினிகாந்தின் மாஸ் காட்சிகளை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். முதல் பாகத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்ற ஹுக்கூம் பாடலுடன் ரஜினிகாந்த் வரும் டீசர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதை வெளியுறவுத்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் போரில் காயமடைந்த கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் மாஸ்கோவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் அடிப்படையில் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் பலர் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் விரைவில் இந்தியர்களை அங்கிருந்து விடுவிக்குமாறு ரஷ்யாவிடம் மீண்டும் இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த பினலின் உடலையும் சிகிச்சை பெற்று வரும் கேரளாவைச் சேர்ந்த ஜெயனையும் தாயகம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அனைத்தும் அங்கு இருக்கும் இந்திய தூதரகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி இருகட்சி தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். கீழடி அகழாய்வையும் தைப்பொங்கல் பண்டிகையையும் குறிப்பிட்டுள்ள ராஜா கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் அமெரிக்கன் என்ற முறையில் தமிழ் மொழி, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ளார். அமெரிக்கா என்பது பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை கொண்டது என்ற அவர் 3,60,000 தமிழ் அமெரிக்கர்களின் தனித்துவமான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களின் வளர்ச்சிக்கு தமிழ் அமெரிக்கர்களின் தாக்கத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை ஏற்க வேண்டும் என்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யா உட்பட 20 நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த பட்டியலில் ரஷ்யா, வடகொரியா, ஈரான், ஈராக், உக்ரைன், ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், சிரியா, லெபனான், லிபியா, சோமாலியா, சூடான், வெனிசுலா மற்றும் ஏமன் உள்ளிட்ட 20 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. மேற்கண்ட நாடுகளில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் ஏற்படும் என்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. துபாய் கார் ரேஸின் போதும் அதன் பின்னரும் தனக்கு அளித்து வரும் ஆதரவும் ஊக்கமும் மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், நன்றி சொல்ல தனக்கு வார்த்தைகள் போதவில்லை என நெகிழ்ந்துள்ளார். இந்த அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் தனது ஆர்வத்திற்கும் விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியாக உள்ளது என்றும், தன் முன் இருக்கும் சவால்களை உடைத்து மோட்டார் ஸ்போர்ட்டில் புதிய சாதனைகள் படைக்க தூண்டுதலாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் தான் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்து நடிகர் அஜித் பொங்கல் திருநாள் மற்றும் சங்கராந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐசிசியின் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பார்டர் கவாஸ்கர் தொடரில் டிசம்பரில் நடைபெற்ற 3 டெஸ்ட் போட்டிகளில் 22 விக்கெட் வீழ்த்தி சராசரியாக 14.22 வைத்திருந்தார். அவரது பந்து வீச்சை கிரிக்கெட் உலகமே பாராட்டிய நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக பும்ராவை ஐசிசி தேர்வு செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் முன்னணி வீரர் மெத்வதேவ் போராடி வெற்றி பெற்றார். தாய்லாந்து வீரர் சாம்ரஜை எதிர்கொண்ட அவர் முதல் செட்டை வென்றாலும் அடுத்தடுத்து 2 செட்டுகளை இழந்து தடுமாறினார். குறிப்பாக 3வது செட்டில் ஒரு பாயிண்டை நழுவ விட்டதால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற மெத்வதேவ் நெட் கேமராவை ஆவேசமாக அடித்து ராக்கெட்டை உடைத்தார். இந்த செயலுக்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று நடைபெறுகிறது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. 1100 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் குவிந்துள்ளதால் விழாக்கோலம் பூண்டுள்ளது பாலமேடு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி திருப்பரங்குன்றம் கார்த்தி முதலிடம். சொகுசு கார் மற்றும் கன்றுடன் பசு பரிசாக வழங்கி கௌரவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி விழா கோலாகலம். பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாய் காட்சி தந்த ஐயப்பனை மனமுருகி வேண்டிய பக்தர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டி. கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. புகழ்பெற்ற விஞ்ஞானி வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்பு. பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் பொறுப்புகளை ஒப்படைத்து பிரியா விடைபெற்றார் சோம்நாத்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டிய மகா கும்ப மேளா. 3.5 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி வழிபாடு. துபாய் கார்பந்தய வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நடிகர் அஜித்குமார். தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் கடமைப்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி. ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த வீரராக இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் பும்ரா தேர்வு. பிஜிடி தொடரில் விக்கெட் வேட்டை நடத்திய பும்ராவிற்கு மற்றுமொரு மகுடம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் போராடி வென்ற முன்னணி வீரர் மெத்வதேவ் நெட் கேமராவை அடித்து ராக்கெட்டை உடைத்ததால் அபராதம் விதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.